Peppers Entertainment Television. Turn on the heat. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது ரொம்பவே மனம் கமழ்கின்ற ஒரு பொருள். அது எல்லோருக்கும் பிடித்தமான பொருள், சந்தனம். இந்த பொருளை பயன்படுத்தாத வீடே இல்லை, பயன்படுத்தாத கோயில்களும் அல்ல. அதாவது அதிகமாக ஆன்மீகம் பக்தர்களும் சரி, நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காகவும் சரி இந்த பொருளை பயன்படுத்துவாங்க. இதில் வெறும் பக்திக்காகவும் வெறும் மனத்துக்காகவும் பயன்படுத்தாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு என்னெல்லாம் யூஸ்ன்றதை இன்னைக்கு இந்த உணவும் குணமும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனம் சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தனம் கைப்பும் துவர்ப்பும் சுவை கொண்டது. இது பார்த்தீங்கன்னா மரம், இதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் பொருளானது மருத்துவத்திற்கு அதிகமாக பயன்படுகின்றது. இந்த சந்தனமானது 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று செம்மை, அதாவது சிவப்பு, வெள்ளை, கருமை சந்தனம் என்று சொல்லுவாங்க. இந்த 3 வகையாக பிரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, சிவப்பு சந்தனம் அதாவது ரெட் சாண்டல் அதிகமாக மருத்துவ பயன் கொண்டதாக இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துவாங்க ஒரு வகையான மைசூர் சாண்டல் சோப்புன்னு சொல்லுவாங்க. மைசூரில் காரணம் என்னென்னா, அங்கு அதிகமாக இந்த சந்தன மரம் வளர்க்கப்படுகின்றது. வேற ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. இந்த சாண்டல் அதாவது இந்த சந்தனமானது என்னெல்லாம் மருத்துவ பயன்றது நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனமானது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பின் வேர்வை நாற்றம், அதே போல் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்ஸு, எவ்வளோ பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையே கிடையாது. அதனால் ஏற்படுகின்ற, அதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசார்டர் கண்டிப்பாக வரும். அது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்லப்போனால் ஸ்கின் கேன்சரே வரும் நிறைய பேருக்கு. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்தனமானது ஒரு அற்புதமான பொருள். ஜென்ரலாக சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு சந்தனத்தை நெற்றியில் வைக்கின்ற பழக்கம் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா, அது ஒரு வசீகரத்தன்மையும், அதே நேரத்தில் அறிவு ரொம்ப தெளிவாகவும், அதே போல் நம்மளை ஒரு ஃப்ராக்ரன்ஸாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுக்கும் இந்த சந்தனம் எக்ஸ்டர்னல் அப்ரியன்ஸ் லுக்கு கொடுக்கின்றது. ஃபஸ்ட்டு இது ஜென்ரலாக உங்களுக்கு சைக்காலஜிக்காகவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள். உங்களுக்கு அதாவது மனக்கலக்கம் இல்லாமல் அறிவு எப்போதுமே மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இந்த சந்தனம் பயன்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனம் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் எப்படி பயன்படுதுன்னா, எலுமிச்சை சாறு அதை எடுத்துக்கொண்டு இந்த சந்தன கட்டையை நல்லா பொடித்து, அந்த நம்ம ஜென்ரலாக சந்தனம் பவுடராகவே இருக்கும், அந்த பவுடரையும் இந்த எலுமிச்சை சாறையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த அக்கி, படர்தாமரை, தேமல் என்று சொல்லப்படுகின்ற இத்தனை ஸ்கின் டிசார்டர்ஸ்க்கும் இதை ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் பண்ணாவே முற்றிலும் குணமாகும். காரணம் என்னன்னா, சந்தனத்தில் ஏற்படுகின்ற குளிர்ச்சி, உள்ளலாற்றி, அதாவது கிருமி நாசினி என்று சொல்லப்படுகின்ற அத்தனை செய்கையும் இந்த சந்தனத்திற்கு இருக்கின்றது. ஸோ எலுமிச்சஞ்சாறு எந்த ஒரு கிருமி நாசினி, அதாவது தசை அழுகல், இது போன்ற விஷயத்திற்கு எலுமிச்சஞ்சாறு பயன்படுகின்றது, அதாவது வெவ்வேறு மருந்துகளில். ஸோ இது 2 காம்பினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாவே இந்த படர்தாமரை, தேமல் முற்றிலும் குணமாகும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதே சந்தனம் பவுடர், அதாவது சந்தனத்தை நல்லா பவுடர் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா தேனோட மிக்ஸ் பண்ணிட்டு நெற்றியில், அதாவது புருவத்தின் மேல், அதாவது குறிப்பாக அந்த மைக்ரேன் என்று சொல்லப்படுகின்ற ஒற்றை தலைவலி, இல்லை சைனடிஸ்னால தலை பாரம் கொண்டவர்களுக்கு தலை வலிக்கும், அவர்களுக்கும் இந்த கபாலச்சூடு இருக்கிறவர்களுக்கும், அதாவது பொதுவாக டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா தலையை ஷேக் பண்ணால் கூட ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் இந்த தேனுடன் இந்த சந்தன பவுடர் அதாவது சந்தன தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெற்றியின் சுற்றி அப்ளை பண்ணாவே அந்த ஒற்றை தலைவலியானது முற்றிலும் நீங்கிவிடும். ஸோ 2 பாயிண்ட் என்னென்னா, ஒன்று ஸ்கின் டிசார்டர்ஸ்க்கு, ரெண்டாவது மைக்ரேன் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த சந்தன தூள், சந்தன பவுடர் பயன்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சந்தனம் எல்லோருக்கும் தெரிந்ததே நல்லா குளிர்ச்சியான ஒரு பொருள். இந்த சந்தன தூளை என்ன பண்ணணும்னா, இளநீரில் துளை போட்டு உள்ளிருக்கும் தண்ணீருடன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வைத்து அதை நல்லா வடிகட்டிட்டு கொடுத்தோம்னா, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, மூத்திரப்பை சம்பந்தப்பட்ட எரிச்சல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் முற்றிலும் குணமாகும். ஏன்னா
குளிர்ச்சி ப்ளஸ் இளநீரில் வந்து அதிகமாக சோடியம் பொட்டாசியம் இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது அதை வந்து எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவாகவே நீர்த்துவம் வந்து நீர்ப்பெருக்கி இச்சைக்கு அதிகமாக உடையது. அதனால இந்த காம்பினேஷனில் வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா சந்தனம் ப்ளஸ் இளநீர் இந்த சேர்க்கை வந்து இந்த நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணமாக்கும். இந்த சந்தனமானது பல்வேறு மருந்துகளில் அதாவது மனமூட்டியாகவும் அதே நேரத்தில் வந்து நிறம் கொடுக்கறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் போட்டு அதாவது எல்லா மூலிகைகளையும் போட்டு செய்கின்ற பொழுது ஒரு விதமான சுவையும் சரி ஒரு விதமான நிறமும் வரும் எல்லா மருந்துகளுக்கும். அதற்கு வந்து நிறமிகள் கொடுக்கின்ற பொருளாகவும் இந்த சந்தனமானது பயன்படுகின்றது. இந்த சந்தனமானது கோடை அதாவது எப்படி சொல்லுதுன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே கட்டி வந்துடும். இந்த சந்தனம் கொஞ்சம் பன்னீர் இல்லை பாலுடன் சேர்த்து அதாவது எங்கெல்லாம் கட்டி அதாவது வீக்கங்கள் இருக்கும் அதாவது உஷ்ண கட்டிகள்னு சொல்லுவாங்க இல்லை மேக கட்டிகள்னு சொல்லுவாங்க. அதற்கு நீங்கள் மேலே அப்ளை பண்ணாவே அந்த கட்டிகள் பழுத்து உடையும். அதே நேரத்தில் நாடளவில் வந்து அது வந்து டிப்ரெஸ் ஆகிடும் அதாவது அமுங்கி விடும். ஸோ இப்படி எக்ஸ்டர்னலாக ஹீட் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கும் சரி உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுகின்ற ஸ்டேஜில் கூட இந்த சந்தன ஊறல் குடிநீர் என்பது சொல்லப்படுகின்ற சந்தனத்தை வந்து நல்ல குடிநீரில் வந்து ஊற வச்சு அந்த தண்ணீரை பருகினாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். எல்லாம் வந்து சந்தனம் வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் மட்டும்தான் இருக்குது அது வெறும் மனத்திற்கு மட்டும்தான் பயன்படுதுன்ற நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. இப்படி ஒவ்வொரு நோய் நிலைக்கும் இது பயன்பட்டு வருது. இந்த சந்தனத்தினால கிடைக்கக்கூடிய மருந்து வகைகள் என்னென்னா சந்தன தீநீர், சந்தன தைலம், சந்தன மணப்பாகு என்று சொல்லப்படுகின்ற 3 விதமான பொருட்கள் சித்த மருத்துவத்தில் காணப்படுகின்றது. இந்த சந்தன தீநீர் அது வந்து ஜென்ரலாக பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள் உதாரணத்துக்கு மெனரோஜியா அதாவது பெரும்பாடு அதாவது வெஜினல் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் இந்த மாதாந்திர வருகின்ற மென்சுரல் டிசார்டர்ஸ் கூட சரியாயிடும். அவங்களுக்கு வேற பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். சந்தனத்தூள், கற்கண்டு, தேன், தண்ணீர் இந்த 4 பொருள்களையும் ஓரளவாக கூட்டி நல்லா கொதிக்க விட்டு அதிலிருந்து தயாரிக்கப்படும் மணப்பாகு வந்து அதை தினசரி ஒரு சர்பத் மாதிரி அதாவது ஒரு டானிக் மாதிரி தினசரி 3 வேளை எடுத்தோம்னா பைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூலம் அதாவது மூலச்சூடு அதாவது இன்டர்னல் பைல்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் பைல்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குணமாகும். சந்தன தைலம் இந்த தைலமானது எக்ஸ்டர்னலாக அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உழைக்காமலே அதாவது அவர்கள் உடம்பில் வந்து வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு தினசரி வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ அந்த எண்ணெய் தேய்த்து சந்தன தைலத்தை தேர்த்து நீங்கள் நீராடினால் உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் வராது, வேர்வை நாற்றம் வராது. நீங்கள் வந்து வேறு பெர்ஃப்யூம்ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த சந்தனத்தை சந்தன தைலமாக பயன்படுத்தணும். ஸோ இப்படி சந்தனத்தில் கிடைக்கின்ற பொருள்கள் பார்த்தீங்கன்னா சந்தன தீநீர், சந்தன தைலம், சந்தன மணப்பாகு என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு மருந்துகள் சித்த மருத்துவத்தில் காணப்படுகின்றது. இவற்றை வாங்கியும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லையெனில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் சொன்னேன்ல அந்த ப்ராசஸ் அடிப்படையில் இந்த சந்தனத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி மருத்துவ பயன் ஏராளமாக அடையலாம். ஸோ இனி வந்து வெறும் பக்திக்காக மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் மட்டும் வைத்து சந்தனத்தை வந்து அதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த சந்தனத்தை பற்றி இன்றைய உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் இதே போன்று ஒரு மருத்துவ பயன்மிக்க கொண்ட மூலிகையை நாளை உணவும் குணமும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.